அம்மா நடந்து வரும்போது கேரா இருக்குதுன்னு சொன்னல, இது உள்ளவா நல்ல ஜூஸ் வாங்கி தரேன், நல்ல ஓட்டலாம் இது. சரிப்பா. என்னம்மா இது முன்னால வைக்க வேண்டிய புள்ளியாரத்துக்கு வந்து உள்ள உட்கார வச்சுக்கிறானுங்க. ஒரு சேர் வேஸ்டா போதே. கும்பிடுறது ஆளு வந்து அடிச்சிருக்கான். அவன் வந்து என்ன வச்சிருவானா, அப்பா கில்லி பறந்து பறந்து அடிப்பேன் சரிமா. பறந்து பறந்து அடிப்பேன், காத்துல ஒரே அடியா பறந்துற மாதிரி இருக்கிற வாய் முடிட்டு கம்மி. தம்பி இங்க வா. என்ன வேணும் சார் உங்களுக்கு? தம்பி ஏபிசி ஜூஸ் நல்லா போட்டு எடுத்துன்னு வா. போட்டு எடுத்துன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏய் இல்ல ஏபிசி. ஏய் நான் உனக்கும் மேல ஒரு படிடா, நீ பேசுனாப்பா. எப்போ அப்படி ஜூஸே கிடையாது. அது கிடைக்குது, நீ போய் எடுத்துன்னு போ. யாரா நானே நீ பிறந்த நாள் எந்த வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு நினச்சா வீண் சண்டைக்கு வரான். இந்த கொசுவை நசுக்கி போட்டால் தான் வேலைக்கு ஆகும். சாருக்கு இது அந்த ஏபிசிக்கு தெரியாத நாய்க்கு. நீங்க குடிங்க. இந்தா. ஓ வாங்க, இது பீஸ் கம்மியாகுது. அவனை விட பெரிய வச்சு நான் தான் சொன்னேன். பிச்சைக்கார பையல. சார் சாரி சார், அந்த மாஸ்டர் தப்பு பண்ணிட்டேன் சார். இது லைட்டா இருக்கும், இது ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்கே தண்ணி ஊற்றி ஒரு அடி அடிக்கணும், மறந்துட்டுறான். நான் ஊற்றி தரேன் சார் தண்ணி, நல்லா குடிங்க. இருந்தாங்க. இப்ப பாருங்க, அவரது விட உங்களுக்கு அதிகமா இருக்கு, குடிங்க. ஏமா என்னம்மா ஜூஸ்ல தண்ணி மிக்ஸ் பண்றான், கேட்க மாட்டேங்க. வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா அந்த ஜூஸ் ஆச்சு குடிச்சிருக்கலாமே, தண்ணி ஊத்தி விட்டான். மேடம் இது வந்து ஏபிசி தான், இது டிஎஃப்இஎஸ்எட் இசட் வரைக்கும் இதில் இருக்குது. சத்தான பொருள், குடிங்க சார். உறுத்து பார்த்தா சரக்கு உள்ள போகாது, நீங்க குடிச்சா தான் போவோம். ஒரு எழுத்த கூட காணுங்க. தம்பி இங்க வா. சொல்லுங்க சார். என்னப்பா இது ரெண்டுமே ஒரே ஜூஸ் தான். சார் உங்களுக்கு தான் ஏபிசி ஜூஸ், அவருக்கு அந்த மிக்சியில கழுவுன ஜூஸ். ஓவரா பேசுறாரு, ஒண்ணுமே தெரியல. டிஎஃப்ல எங்க ஜூஸ் இருக்கு, அதான் இங்கே அவன் எதிரே தண்ணி கேட்டான்னு கொஞ்சம் ஊற்றி கொடுத்துக்கிறேன். எப்படி குடிக்கிறான் பாரு நல்லா. இன்னும் கொஞ்சம் ஜூஸே குடிச்சது கிடையாதா, கழுவின தண்ணி இப்படி குடிக்கிறான். அவன் அந்த கொயா போட்டுக்கின்னு கொல்லமா குடிக்கிறான். அப்பா எப்படி அச்சம் தட்டுங்க. ஜூஸ் நான் தானே கேட்டேன், நீ மாட்டு மடுக்கு மடுக்கு குடிச்சிட்ட. அம்மா அந்த கலரை பார்த்த உடனே எனக்கு சரக்கு ஞாபகம் வந்துச்சுமா, அதனால தான் உன்னையும் மறந்துட்டேன். நீ பக்கத்துல இருக்கிறன்னு எனக்கு தெரியாது. மருந்து பதில் தண்ணி கொண்டாட்டி அடிக்கிற கேஸா நீங்க? ஜூஸுக்கும் தண்ணிக்கும் தெரியாத குடிக்கும் போதே தெரிஞ்சுறா உன்னை பத்தி. தம்பி ஒரு சமோசா எடுத்துனாப்பா, காலாங்காத்தாலே கடுப்புல எடுத்துறான். சூடா இருக்கு சார், பார்த்து சாப்பிடுங்க. ஓ இல்லையா, அவன் ஆர்டர் பண்ணாதான் எத்தனை இருக்கியா, நான் ஆர்டர் பண்ணாதான் இருப்பா. எத்தனை வரையா பாத்தியாமா, அவன் சப்போர்ட்ல என்ன மரியாதையில் அது பேசுகிறான். இப்படி கச்சிட்டா குடிச்ச ஜூஸுக்கே காசு கொடுக்க உங்ககிட்ட காசு கிடையாது. என்னம்மா சொன்னான் அவன்? கண்ணு தெரியல, எதிர தானே இருக்குது. சமோசாவா? சா மூணு வச்சு வேணாம். பா இட்லி அதுவும் மூணு வச்சு அதுவும் வேணாம். போ இல்லா அதுவும் வேணாம். பிரெட் ஆ இல்ல இட்டு இதுதான் அதிக எழுத்து வருது. அதனால பிரெட் ஆம்லெட் ஒன்று எத்தனடா? பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட் 7 எழுத்து இல்ல 6 எழுத்துன்னு சொல்றான். ஓஹோ, 8 கணக்கு பண்ணி சாப்பிடுறியா? என்னடா மொத்தம் நிக்கிற? அதிகமான எழுத்துல சொல்லிக்கிறேன், போய் அதை எடுத்துன்னு வா, இல்லைன்னா அண்ணாச்சியை கூப்பிடுவேன். ஓ அண்ணாச்சிலாம் பாத்திர கடை, துணி கடை, நீங்க இந்திக்கார கடை. சார் நாங்கள் பிரெட் ஆம்லெட்டு. ஓ ஸ்பூன் எடுத்து சாப்பிட மாட்டா? ஸ்பூன் ஆச்சா இயற்கை மாதிரியாக்குதா? வாணா ஒழுங்கா வாங்கிட்டு வந்தாங்க, இடியாச்சு சாப்பிடுவோம். என்னம்மா அப்படி சாப்பிட்ற? தயிர் தொட்டு தோண்டு தானே? தயிர் இல்லப்பா, மயோனஸ். மயோனஸா?
அதான் ப்ளஸ்ஸும் கூட்டி கழிச்சா மைனஸ் வரும். அந்த மைனஸ் தான் சொல்கிறேன். அது இல்லப்பா. டேய் நாஸ்தா சாப்பிட்ட கையால அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். ஒழுங்கா இந்த இடத்துக்கு ஓடி போடு. சும்மா கடுப்பு வச்சுருக்கேன். ஏதே என்னையும் அடிச்சிருக்கீங்க. நான் யார் தெரியுமாடா? பேபி. என்ன அடிச்சுட்டு நீங்க இருக்க முடியுமா? டேய் நான் எப்படி இங்க இருக்க முடியும்? ஒரு அடி அடிச்சு ஒண்ணு நீ செத்துருவ. அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் இருக்கேன். சரிப்பா ஏய் முடியல. எப்படி பாத்துறான் பார்த்தாவன். சரிவிட இப்போ ஒரு லாலிபாப் பேசுவா. எனக்கு தட நான் ஆட்டு கையெல்லாம். நடத்தான் நாட்டா நலம் கழிச்சியா? ஏய் கூப்பானா நீ அப்படி போகாரியா? தங்கமே நீ அப்படி உட்காரியா? டேய் பெரிய மனுஷன் பாக்குற ரொம்ப ஓவரா போற. நான் தூப்பானே அவன் தங்கம்மா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? மோனே அவங்ககிட்ட என்ன பேச்சு? அவன் அப்ப அந்தத்துலேருந்து என்ன கடுப்பு பேசுங்கிறான். நீ கம்மி உட்காரு. சரி என்ன சாப்பிட்றா? சித்தப்பு காலைல இருந்து ரொம்ப தலைவலி, அதான் ஒரு டீ சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என்னடா எப்படின்னு சொல்லிட்டியா? வெறும் டீ மட்டும் தானா? வேற எதுனா சாப்பிடியா? சரி சித்தப்பு. இரு ஒரு நிமிஷம் இரு. சரி நீ என்னடா சாப்பிட போற? யோ நான் சாப்பிடுவேன் சாப்பிடாத போவேன். நான் எதுவும் சாப்பிட்றது இல்லை. இப்போ என்ன அதுக்கு? மோனே அவன் எதுவும் சாப்பிட்றது இல்லையா? நீ எதுவும் சாப்பிடாத. கொஞ்ச நேரம் பொறு. ஏன்னா அவனை விட பெருசா தோணும் தான் என்னுடைய எண்ணம். எதுவும் சாப்பிட வேணாமா? தலைவலின்னு தான் டீ சாப்பிட வந்தேன். இவன் தலைவலியை மனவலி ஆக்கிடுவான் போல இருக்கே. சரி சித்தப்பு, நீ சொல்றதே கேக்குறேன். ஏம்பா எனக்கு ஒண்ணு கொடு. யோ நான் எதுவுமே சொல்லலையா? ஏய் என்ன இங்க பாரு, கேட்கறது என் உரிமை. நீ இப்ப ஏன்பான்னு சொன்னல, அதை தான் நான் ஒண்ணு எடுத்துன்னு வர சொன்னேன். போதுமா? சித்தப்பு ஏய் கம்முனுடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏம்பா அவன் ஏன்பா வந்து சொல்ற? அவனுக்கு தெரிஞ்சு கூட உனக்கு தெரியாது போல. உன் பேச்சுக்கு சொல்ல வந்தப்பா. பேச்சுக்கு சொல்ல வேண்டியா? நான் கேட்டேன்ல. வா. ஏம்மா இவ்வளோ நேரம் லப்புக்குன்னு மேங்கனிய உன் ரூட்ல நான் வந்தேனா? நான் போற ரூட்ல நீ ஏம்மா வர? பார் இந்த பேபி போற பாதை கரடு முரடானது. ஆனா எவ்வளனாலே தாங்க முடியாது. நீ கேட்டு போயில தடி இல்லாம உன்னால தனியாவே நடக்க முடியாது. இதுல வேற கரடு முன்னால பாடல நடப்பியோ. இப்படியே பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, காணாத போயிடுவேன். காணாம போவோம். எங்க சித்தப்பா என்ன காத்தாடியா? எங்க சித்தப்பா படையப்பா பேபிடா. இப்ப நம்பணும்டா நீ உன் சித்தப்பான்ட்டு. நீ எப்படி அரங்குரமா பேசுறியோ அதே மாதிரி தான் வந்ததுல இருந்து உன் சித்தப்பா அரங்குரமா பேசுங்கிறான். எவ்வளோ பேசுற நீ? ரெக்டாவை பத்தி என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சுக்கியா? அப்படி கேள்றான் அவனை. என் மாமையா தெரியல என்ன நீ அடிச்சிருவியா? போயா அடிச்சுட்டான் அவனை. ஏய் எப்படி என் சித்தப்பா அடிச்ச? தோ இப்படி தான்டா அடிச்சான். மௌன அவனே அடிக்கிறானா இல்லை நீ அவனை அடிக்க தூண்டியாடா? பப்பம் முஞ்சி உனக்கு அப்படியே இருக்குதுடா. டீ வாங்கி தரலன்னு சொல்லிட்டு தூண்டி வருது அவனை. பப்பம் கூட இப்படிதான் ஊர்ல எதுனா கேட்டு வாங்கி தரலன்னு வச்சுக்கோ, ஊர் தோண்டி ஆகிடுவோம். அதே மாதிரி ரொம்ப நல்லா வச்சு செஞ்சிடுறான். சித்தப்பா இது வரைக்கும் சும்மா சாதாரணமான உண்டியல பார்த்த, இனிமேட்டு கோயில் உண்டியல பார்க்க போற. இப்ப பார் சித்தப்பா என் ஆக்ஷனு. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? நாட்டுக்கு காசு கொடுக்குது, வெளியே போய் சண்டை போடுங்க. ரோட்டு வரமா ஓனர் வந்து எங்களை திட்டுவாரு. வெளியே போய் முடிச்சுட்டு வந்ததான் அந்த பேருக்கு காசு கொடுப்பான். வாங்கடா வெளியா. தருவானுங்க சண்டை போட்டு காசு கொடுத்து தான் போவானுங்க. இருந்தாலும் அந்த ஒல்லியகரம் ஏமாத்தணும், அந்த குண்டாகரம் கரெக்டா பேசணும். பச்சு பையனாகரம். ஆமா பெரிய மாவு இருந்துங்க அவனுக்கு ரெண்டு பேரும். ஏண்டா அங்க நடிச்சிருந்தாக்கா இன்னும் ஆர்டர் பண்ணியிருந்தாக்கா நல்லா சாப்பிட்டுருப்பேன். இந்த மாதிரி தம்பி சாப்பிடல, பாப்பா சாப்பிடல. எப்பா அந்த சர்வர் ஒரு மாதிரி பார்த்தான். இதுக்கு மேல ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோ, நம்ம மேல சந்தேகம் வந்துட்டு இருக்கோம். அதனால தான் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு இது பண்ணிட்டேன் தெரியுமா? ஏய் அவனுக்கு ஆச்சு போனது போச்சு. மத்தியானம் பிரியாணி கேடல, ஏமா உனக்கு சிக்கன் 65 எல்லாத்தையும் வாங்கி தரேன். அங்கேயும் எதனா ஒரு பிளான் பண்ணி கலாட்டா பண்ணிட்டு ஓடியாந்துடணும்.